இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் மே 20. நிச்சயத்திற்கு தர வேண்டிய மதிப்பை நாம் இழந்திடக் கூடாது. ஒரு குருடன் தன் கையில் கிடைத்த 1000 ரூபாய் காசோலையை தூக்கி எறிந்துவிட்டு எந்த மதிப்பும் இல்லாத ஒரு பளபளப்பான பேப்பரை மடித்து வைத்துக் கொண்டான். ஏனென்றால் அந்த பேப்பர் தான் தொடுவதற்கு வலுவழுப்பாயும் அவனுக்கு பிரியமாயும் தென்பட்டது. அவன் குருடனாய் இருந்தபடியால் உண்மையான மதிப்பிற்கு உணர்வற்றவனாய் இருந்தான். அதுபோலவே 2 வயது குழந்தையும் 100 ரூபாய் தாளை உதறிவிட்டு ஒரு மலிவான பொம்மையை எடுத்துக் கொள்கிறது. இந்த குழந்தையும் உண்மையான மதிப்பை குறித்த அறியாமையில் இருக்கிறது. ஏனென்றால் குழந்தைக்கு வளர்ச்சி இருப்பது இல்லை. மனிதன் ஆவிக்குரிய குருடனாகவே பிறந்திருக்கிறான். ஆகவேதான் அவனவன் தன் காலத்தில் அவன் கருதும் மதிப்புள்ளவைகளை நிச்சயத்தின் மதிப்புள்ளவைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் திறனை இழந்தவனாய் இருக்கிறான். அதன் விளைவாய் அவன் தன் நேரத்தையும் தன் சக்திகளையும் இந்த உலகில் அவன் மதிப்பிடும் ஆஸ்தி, அந்தஸ்து மற்றும் உலக இன்பங்களை தேடுவதற்கென்றே செலவழித்து சீரழிந்து போகிறான். சத்திய வேதம் குறிப்பிடுகின்ற காணப்படுகிறவைகள் அனைத்தும் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ அவைகள் மாத்திரமே நிச்சயமானவைகள் என்ற சரியான உணர்வு அவனுக்கு சிறிதளவு கூட இருப்பதில்லை. 2 கொரிந்தியர் 4:18. ஆண்டவராகிய இயேசு தன் காலத்தில் வாழ்ந்த பக்தியுள்ள ஜனங்களிடம் கூட தவறாக மதிப்பிடும் உணர்வு இருந்ததைக் கண்டு அவர்களை வெகுவாய் கடிந்து கொண்டார். அவர்களை துயரத்தோடு பார்த்து, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி விட்டால் அதனால் அவனுக்கு எந்த லாபமும் இல்லையே என கூறினார். இவ்வுலகில் உள்ள எந்த மனுஷனானாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனோடு சரியான உறவை பெற்று நித்தியத்தின் மதிப்பை கண்டடைய வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒரு நாளில் தன்னை சிருஷ்டித்த கர்த்தாவுக்கு முன்பாக நிற்கப் போகும் வேளையில் இந்த பூமியிலிருந்து அவன் சாதித்து தனக்கென சொந்தமாக்கி கொண்ட அனைத்தும் ஒன்றிற்கும் மதிப்பில்லாதவைகள் என்ற உண்மையை கண்டு திகைத்து போவான். இது நிச்சயம். ஜெபிப்போமா. எங்கள் பரம தகப்பனே, எங்கள் ஆத்துமத்துக்குரிய நித்தியமானவைகளை மதித்து ஆதாயம் செய்திட கிருபை தாரும். உலகத்தின் அனைத்து ஆதாயமும் ஒன்றுக்கும் உதவாது என்ற உணர்வோடு வாழ உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.